அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. நம்ம சேனல் நீங்கள் தொடர்ந்து ஆதரிச்சுட்டு வரீங்க. உங்களுடைய ஆதரவை மீண்டும் மீண்டும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து ஆதரிங்க. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் காப்பி கப்பு, டீ கப் எப்படி வேணால் வச்சுக்கலாம். கோப்பையோடு நான் செஞ்சுருக்கேன். இது மீதமான சின்ன துண்டு ஒயரில் தான் பின்னியிருக்கோம். குறைவான ஒயரே போதும். டிஸ்கோ ஒயரில் ஒன்று பின்னியிருக்கேன், பிளைன் ஒயரில் ஒன்று பின்னியிருக்கேன். இது வந்து குழந்தைங்க கூட பிகினர்ஸ் கூட போட்டு பழகிடலாம். பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமலா நாட் போட்டிருக்கேன். மேல் பக்கத்தில் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கோம். கைப்பிடி வச்சு காட்டியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸையும் ஆதரவையும் தொடர்ந்து தாங்க. இப்போ இந்த டீ கப்பை குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமானமாக கொடுக்கலாம். நம்ம சோப்பீஸாக பண்ணலாம். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோக்களில் கோப்பை, அதாவது டீ ஊற்றுற கோப்பை தயாரிக்கிறது எப்படி, அது எப்படி இதோட அட்டாச் பண்ணி சோப்பீஸாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து காட்டுறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நாம் 2 அடி நீளத்தில் 6 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம். சுத்து ஒயருக்காக கொஞ்சம் ஒயர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இந்த டீ கப்புக்கு நாம் பேஸ்மெண்ட் லைன் வந்து அமலா நாட்டில் தான் போட போகிறோம். அதனால் 2 ஒயர் எடுத்துக்கங்க. 2 ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரையும் விட்டுருங்க. சைட் வால்க்காக விட்டுட்டு இப்போ இந்த ஒயர் மடிச்சுக்குங்க. இது வந்து இப்போ என்னுடைய லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிறது ரன்னிங் ஒயர். மேல் பக்கம் நாம் அளந்து விட்டுருக்க ஒயர் விட்டுருக்கோம். கீழே ரன்னிங் ஒயரோடு சேர்த்துருக்கு. இப்போ மடித்து வச்சுருக்கிற 2 ஒயரில் முதல் ஒயரை இந்த மாதிரி இது மேலே வச்சுக்குங்க. வச்சு பிடிச்சிக்குங்க. 2வது ஒயரை அந்த 2க்கு சேர்த்து மேலே இப்படி வைங்க. வச்சு இப்போ இந்த ரன்னிங் ஒயரில் கீழ்ப்பக்கமாக இருக்க இந்த சொரசொரப்பான பகுதியை மேல் நோக்கி இப்படி கொண்டு வாங்க. 2வதாக வச்சுருக்கோம் பாருங்கள், வெட்டி வச்ச ஒயரு. அதில் கீழே இருக்க சொரசொரப்பான பகுதியை ஒரு லூப்பில் மட்டும் விட்டு எடுத்துருங்க. இப்போ 2வது ஒயரில் 2 லூப்லேயும் விடுங்க. விட்டிங்கன்னா நம்மளுடைய அமலா நாட் ரெடி ஆயிடுச்சு. நான் இதற்கு முன்னாடியே அமலா நாட் போடுவது எப்படி அப்படின்னே தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். அமலா நாட்டை பயன்படுத்தி சின்ன மினி கொடைகள் கூட போட்டு காட்டியிருக்கேன். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அமலா நாட் ரெடி ஆயிடுச்சு. இது டிஸ்கோ ஒயரில் போட்டிருக்கனால அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஜாயின் பண்ண ஒயரை அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இல்லைன்னா பேக் முடிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல சமமாக இல்லை. அப்போ எந்த ஒயர் அதிகமாக இருக்கோ அந்த ஒயரை கையில் பிடிச்சி கொஞ்சமாக பின்னாடி தள்ளிக்குங்க. தள்ளிட்டு அதுக்கு ஆப்போசிட் ஒயர் பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்துட்டு மறுபடியும் ஒருக்கா நம்ம செஞ்சது கரெக்டானு பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், சமமாக இருக்குது. இப்போ அடுத்த ஒயரையும் அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இது வந்து ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி 2வது நாட்டை ஜாயின் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இதே ரன்னிங் ஒயரில் இதை இப்படி மடக்கிக்குங்க. அடுத்த 2 ஒயரை சமமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க ரன்னிங் ஒயர் லூப் மேலே மொதல் ஒயரை இப்படி லூஸாக வச்சு பிடிச்சிக்குங்க. அடுத்த ஒயரை அதுக்கு மேலே டைட்டாக வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நாட்டை முடிஞ்ச வரைக்கும் பக்கமாக கொண்டு வந்துக்குங்க. நாட்டு கூட இப்போ ரன்னிங் ஒயருடைய பள்ளமான பகுதியை, சொரசொரப்பான பகுதியை மேலே வைக்கிறோம். இப்போ 2வது ஒயரினுடைய ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் விடுங்க. இப்போ இந்த 2வது ஒயரை எடுத்து 2 லூப்லேயும் விடுங்க. இப்போ நமக்கு வந்து 2வது அமலா நாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுவும் நம்ம ஜாயின் பண்ண ஒயர் தான் அப்படிங்கிறதுனால இதுக்கும் அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த ஒயர் எடுத்து பாருங்கள். இதுவும் பாருங்கள், முன்ன பின்ன தான் இருக்குது. அப்படி முன்ன பின்ன இருந்தால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி சமப்படுத்திக்கிங்க. அடுத்த ஒயரையும் பார்த்துருங்க. இது சமமாக இருக்குது, விட்டுருங்க. இப்போ நம்ம 6 ஒயர் வெட்டி வச்சு ஒயர் எடுத்திருந்தோம். 4 ஒயரை ஜாயின் பண்ணிட்டோம். கடைசி 2 ஒயர் பாருங்கள், அதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுக்கோங்க. அது மேலே ஃபஸ்ட்டு ஒயரை மடித்து வச்சு ஒயர் வச்சுருங்க. அடுத்த ஒயரை வைங்க. வச்சு டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஆஸ் யூஸ்வல் இந்த ஒயரை மடக்கிக்கிங்க. 2வது ஒயரை ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடுங்க. மூணாவது ஒயரை 2 லூப்புக்குள்ளேயும் விடுங்க. இப்போ எல்லா ஒயரையும் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 3வது அமலா நாட் ரெடி ஆயிரும். இதையும் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. சமமாக இருக்குது. இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த 6 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம். நம்மளுக்கு 3 நாட் கிடச்சிருக்கு. இப்போ
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் அளவுக்கு விட்டுட்டு வெட்டிடணும். இப்போ நமக்கு வந்து மொதல் லைன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே லைனில் ரெண்டாவது லைன் போடணும். அதாவது இதில் 3 நாட் இருக்குது. அடுத்த லைனில் நமக்கு 2 நாட்டு தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அமலா நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நாட்டினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயரில் பின்ன மாட்டோம், லாஸ்ட் நாட்டுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஒயரையும் பின்ன மாட்டோம், மீதி இருக்கிற ஒயர் தான் பின்னுவோம். அதன்படி பார்த்தீங்கன்னா சைடு வாலுக்கு இந்த மெஷர்மெண்ட்டே விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ இந்த ஒயரில் நம்ம பின்ன மாட்டோம், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய சென்டரில் கிராஸாக இருக்கிற ஒயரில் தான் பின்ன போகிறோம். அது என்ன பண்ணால் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் நாட்லேருந்து ஒரு ஒயர் எடுத்து இது மேலே சுற்றிக்குங்க. செகண்ட் நாட்டினுடைய ஃபஸ்ட் ஒயர் எடுத்து இது மேலே சுற்றிக்குங்க. சுற்றிட்டு இப்படி பின்ன மாதிரியே பின்ன போகிறீங்க. பின்னி எல்லா ஒயரையும் டைட் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம அப் அண்ட் டவுன் செக் பண்ண வேண்டியதில்லை. காரணம் ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஒயரில் தான் நம்ம பின்னியிருக்கோம். இப்போ நம்ம ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட் நாட் போட்டோம். ரெண்டாவது நாட்டும் மீதி நடுவில் கிராஸ் ஆகிற 2 ஒயர் வச்சு தான் போட போகிறோம். இப்போ நம்ம ரெண்டாவது லைனில் 2 நாட்டு தான் கிடைக்கும். அது 2 நாட்டை பின்னிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சைடு வாலுக்கு அதே அளவு ஒயரை வச்சுட்டு சைடில் போய் ஒயரை வச்சே வெட்டிடுங்க. இப்போ இந்த ஒரு பக்கம் போட்டோம், அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் 2 நாட் வரும். பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டீ கப்பினுடைய பேஸ்மெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அதாவது நடுவில் 3 நாட் போட்டிருந்தோம், மேலே 2 நாட், கீழே 2 நாட், மொத்தமாக 3 லைன் நம்ம போட்டிருக்கோம். 7 நாட் கிடச்சிருக்கு. இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல வேணால் ஆரம்பிக்கலாம். ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் போடணும். மேலே வந்து நம்ம 6 லைன் தான் பின்ன போகிறோம். அதனால ரன்னிங் ஒயரை இந்த அளவுக்கு ஒரு 5-6 சென்டிமீட்டர் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு இப்படி மடக்கிக்கிங்க. மடக்கிட்டு இதில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நான் பாருங்கள் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். ஆரம்பித்து ஸ்கொயர் நட் தான் போட போகிறோம். பேசிக் ஸ்கொயர் நட் போட போகிறோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு அமலா நட் தேவையில்லை. இப்படி மடக்கி வச்சுட்டு ஒரு ஒயர் எடுத்து இது மாதிரி சுற்றி வாங்க. நம்மளுக்கு பேசிக் நாட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி சுற்றி எடுத்துட்டு வாங்க. மொத்தமாக 18 நாட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு காட்டுறேன் வாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல பேசிக் ஸ்கொயர் நாட் ஆரம்பிச்சிருந்தோம். கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு லைன் ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு லைன் சுற்றி வர பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு நாட்டு. இதை வந்து மேலே போகிற ஒயரை அப்படியே அழுங்காமல் கீழே தள்ளுங்க. தள்ளிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா மேல் பக்கம் நம்மளுக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். நம்ம பின்ன ஸ்டார்டிங் லைன் கிடைக்கும். இப்போது நம்ம பின்னிட்டு இருக்க ரன்னிங் ஒயரை இடது கையால் மடித்து பிடிச்சிக்கங்க. பிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லூப் கிடைச்சிருக்கு பாருங்கள். இதை இந்த எடுத்து விட்டுருக்க ஒயருக்குள்ளே உள்ளே அப்படி விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை எடுத்து இதுக்குள்ளே விடுங்க. விட்டு இப்போ டைட் பண்ணிங்கன்னா எல்லா ஒயரும் படிஞ்சு வந்துடும். அதாவது நம்ம எடுத்துகிட்டு இருக்க சின்ன ஒயரையும் பிடிச்சி இழுக்கணும், ரன்னிங் ஒயரையும் பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி படிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம எந்த இடத்துல லைன் ஸ்டார்ட் பண்ணோன்னே தெரியாத அளவுக்கு வட்டமாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம அடுத்து கீழ்ப்பக்கம் இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துடுங்க. மேலே கொண்டு வந்துட்டு நம்ம எந்த நாட்டில் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோமோ அந்த நாட்டில் மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது. அது பக்கத்து நாட்டில் ஆஸ் யூசுவல் ரன்னிங் ஒயர் இப்படி மடக்கி வச்சு நீங்கள் அப்படி பின்னிட்டே வர வேண்டியது தான். ரெண்டாவது லைனுக்கு இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நாட். நீங்கள் அடுத்த தடவை ஏணிப்படி முடிச்சு இந்த நாட்டில் தான் போட வேண்டியது வரும். இப்போ இப்படியே சுற்றி வளர்த்தி கொண்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக 6 லைன், இது ஃபஸ்ட் லைனுன்னு வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இன்னும் 5 லைன், மொத்தமாக 6 லைன் போட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம டீ கப்பினுடைய 7 லைன் போட்டிருக்கோம். 2, 4, 6, 7 லைன் போட்டிருக்கோம். இது வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்காக காட்டுறேன். இது பாருங்கள். இது வந்து இதுக்கு முந்தின லைனுடைய ஃபஸ்ட் நாட்டு. அதை அப்படியே பின்னோக்கி தள்ளுங்க. தள்ளிட்டு இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா மேலே வந்து ஒரு லூப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த லூப்பில் வந்துட்டு இருக்க ரன்னிங் ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் கையால் மடக்கி பிடிச்சிக்கங்க. மடக்கிட்டு இந்த எடுத்து விட்டுருக்கிற லூப்புக்குள்ளே இந்த லூப்பை விடுங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே விட்டு அதை டைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை பின்னோக்கி இழுங்க.
இப்போ வந்து நம்ம இந்த லைனோட படிஞ்சு வந்துருச்சு. ஏணிப்படி முடிச்சு போடுறதுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த லைன் பாருங்கள் அப்படி சுற்றி வட்டுற இடத்துல ஒரே மாதிரி வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுடலாம். மட்டும் கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே அதை உள்பக்கமாக திருப்பிக்கிங்க. திருப்பி சொருவது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் முத ஆரம்பிச்ச இந்த ஒயர் வந்து இங்கே இருக்குது. இதையும் உள்பக்கமாக சொருகிடுங்க. 4-5 நாட்டில் சொருகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த நாட்டை வந்து நீங்கள் அதே லைனில் சொருக வேண்டாம். ஒரு பட்டன் உள்ளே மடங்கி வர மாதிரி சொருகுங்க. இப்போ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் பட்டனு. 1 நாட்டு 2 நாட்டு 3வது நாட்டில் சொருகுங்க. சொருகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாப்பாடு நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி எல்லா ஒயரையும் சொருவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கப்புனை எல்லா பக்கமும் சொருகி தேவையில்லாத ஒயர்லாம் வெட்டிட்டோம். இப்போ மறுபடியும் பழையபடி நம்ம உள் பக்கமாக திருப்பிக்க போகிறோம். இப்படி திருப்புறதுனால லூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. சின்ன சைஸ் பேக் அப்படி சொருகும் போது திருப்பி சொருகிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கப்பை வந்து சொருகி கப்பு உடையத்தில் கொண்டு வந்துட்டோம். இதுக்கு நம்ம பிடிச்சு பிடிக்கிற மாதிரி கைப்பிடி வைக்கணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 அடி நீளத்தில் 2 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். நம்ம உள் ஒயர் இல்லாமல் உருட்டு கைப்பிடி போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் போட போகிறோம். அதுக்கு இந்த பேஸ்கெட்டோடு வச்சு ஜாயின் பண்ணணும். மேலேருந்து ஜாயின் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே கை விட்டு சொருக முடியாது. அப்படிங்கிறனால கைப்பிடி கீழே ஆரம்பித்து மேலே வரைக்கும் கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த லைனில் நீங்கள் கைப்பிடி வைக்கக்கூடாது. இந்த இடத்துல நான் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஜாயின் பண்ணிங்கன்னா சொருகிறது சிரமமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஏதாவது ஒரு ஒயரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி திருப்பி இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சிடலாமல் இருக்குது. இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். கீழே வந்து ஃபஸ்ட்டு லைனில், அதாவது பேஸ்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட் லைன் போட்டோம் பாருங்கள், அதில் ஒரு நாட்டில் மட்டும் விட்டு பக்கத்து ஓட்டையிலேயே வெளியில் எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதை சமமாக எப்பவும் நம்ம உருட்டு கைப்பிடி போடுற மாதிரி பிடிச்சிக்குங்க. சமமாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ எப்பவும் போடுற உருட்டு கைப்பிடி தான். உருட்டு கைப்பிடி போடுவது எப்படின்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 2 ஒயர், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது. ஒரு ஒயர் மேலே வச்சு இந்த மாதிரி எக்ஸ் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு நாட்டில். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்க ஒயர் இருக்குது பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை அப்படியே அடி வழியாக விட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு கொண்டு வந்துடணும். இப்போ நீங்கள் கூடுமான வரைக்கும் ஒயரை வந்து எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கீழே இருக்குது இந்த ஒயரு. இந்த ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு இப்படி எடுத்துருக்குங்க. இந்த மாதிரியே பின்னிட்டு வாங்க. உங்களுக்கு மடியில் வச்சு பின்னும்போது நல்லா வரும். இப்போ பாருங்கள், அழகாக வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய டீ கப்பு கீழேருந்து 7 லைன் பின்னிருந்தோம். ஒரு லைனை உள்ளே மடக்கி விட்டோம். வெளியில் வந்து நம்மளுக்கு 6 லைன் தான் தெரியும். அதனால இந்த நீங்கள் கைப்பிடியை வந்து 8 சென்டிமீட்டர் மட்டும் பின்னுங்க. இப்போ பாருங்கள், ஸ்கேல் வச்சு பார்த்துக்குங்க. இங்கேருந்து ஜாயின் பண்ண இடம் வரைக்கும் 8 சென்டிமீட்டர் பின்னிருக்கோம். 8 சென்டிமீட்டர் பின்னிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாக பின்னிட்டிங்கனாலும் கைப்பிடி ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ நம்ம 8 சென்டிமீட்டர் அளவுக்கு பின்னிருக்கோம். இப்போ வந்து கீழ் லைனில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் டாப் லைனில் ஜாயின் பண்ணாமல் ஒரு நாட் விட்டு கீழே இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஓட்டருக்கு பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணுங்கள். எதுக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொருகிட்டு காட்டுறேன் பாருங்கள். உள்பக்கமாக 2 ஒயர் ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொரு சைடு ஒயரை இந்த ஓட்டைக்குள்ளே 2 ஒயரையும் விட்டுருங்க. கவனிங்க, மேல் லைனில் நம்ம சொருவில்
அதுக்கு அடுத்த லைனில் 2வது நாட்டு ஓட்டையில் தான் நம்ம சொருவி இருக்கோம். சொருவி இப்படியே என்ன பண்ணுங்கன்னா இந்த ஒயரை உள்பக்கம் சொருவி விட்டுருங்க. பேஸ்கெட் ரொம்ப குறுகலாக இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. 4 ஒயரையும் சேர்த்து இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும், இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். முடிச்சிருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி போட்டுட்டு இந்த 2 ஒயரை இந்த பக்கம் சைடில் சொருவிடுங்க. இதை சொருகிறது சிரமமாக இருக்குங்கிறனால தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட இடத்துல சொருகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி 3-4 நாட்டில் சொருவிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கைப்பிடி பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. நாம் முதல் நாட்டில் ஜாயின் பண்ணாமல் 2வது நாட்டில் ஜாயின் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள். இப்போது இந்த கைப்பிடி பிடிச்சி இப்படி டைட்டாக பண்ணி இந்த ஃபஸ்ட் நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிட் ஒயர் எடுத்துக்கங்க. ஒரு 10-15 சென்டிமீட்டர் ஒயர் எடுத்துக்கங்க. இதுக்குள்ளே விட்டு நீங்கள் அந்த மிச்சமான ஒயர்லேயே கட்டலாம். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு புரியாதுங்கிறனால தான் நான் தனியாக அப்படி கட்டி காட்டுறேன். அந்த பின்னிருக்கிற நாட்டுக்கு மேல் நாட்டில் இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி கட்டிடுங்க. கட்டும்போது பார்த்தீங்கன்னா கோப்பை இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரிஜினல் கோப்பையில் இருக்கிற மாதிரியே வளைஞ்சிருக்கு. இந்த மாதிரி 2-3 சுற்றிட்டு அதை உள் ஒயரை சொருவி விட்டுருங்க. பாருங்கள், அதே ஓட்டையில் மறுபடியும் ஒரு முறை விட்டு எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம கட்டியிருக்கோம். கோப்பை கைப்பிடி மாதிரியே அழகாக வளைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை உள்ளே சொருகிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய டீ கோப்பை ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், சைடில் நம்ம இந்த இடத்துல பிடிச்சி கட்டுறதுனால இந்த கோப்பை கரெக்டாக டைட்டாக இருக்குது பாருங்கள். லூஸெல்லாம் இல்லை, கீழேயும் கரெக்டாக வளைஞ்சி பெண்டாகி வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு டீ கோப்பை ரெடி ஆயிடுச்சு. இது நான் டிஸ்கோ ஒயரில் பின்னியிருக்கேன் ப்ரௌன் கலரில். இதே பேஸ்கெட்டை இதே டீ கோப்பையும் நீங்கள் ப்ளைனாகவும் பின்னலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நம்மளுடைய டீ கப் ரெடி ஆயிடுச்சு. இந்த கப்பு நம்ம பிளைன் ஒயரில் பின்னியிருக்கோம். இப்படியே இருக்கிறத விட இதை கொஞ்சம் அழகு பண்ணி காட்ட போகிறேன். அந்த பூ போடுற டிசைனை நான் அடுத்த வீடியோவில் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.